மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 37 தொகுதிகளின் முன்னிலை நிலவரத்தை, தபால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தமட்டில் முன்னிலை நிலவரத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் 16 பேர், அதாவது 16 வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் தங்களுடைய முன்னிலையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தபால் வாக்கு எண்ணிக்கையில் புதுக்கோட்டையில் திமுக வேட்பாளர் முத்துராஜா, கோவை தெற்கு தொகுதியில் திமுகவின் செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலையில் இருக்கிறார்கள். மற்றொரு அண்மை செய்தியாக, திருவள்ளூர் செவ்வாய்ப்பேட்டை வாக்கு எண்ணும் மையத்தில் திமுக முகவர் பாஸ்கருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் அந்த முகவர் பாஸ்கர் உயிரிழந்துள்ளார். திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் அந்த முகவர் பாஸ்கர் என்பவர் உயிரிழந்துள்ளார். திருவள்ளூர் செவ்வாய்ப்பேட்டை வாக்கு எண்ணும் மையத்தில் திமுக முகவர் பாஸ்கருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முன்னிலை நிலவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 38 தொகுதிகளின் முன்னிலை நிலவரங்கள் நமக்கு தெரிய வந்து கொண்டிருக்கின்றன. திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 15 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் இருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் 13 தொகுதிகளில் அவர்கள் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி முன்னதாக 7ஆக இருந்த நிலையில் தற்போது அது சற்று அதிகரித்து 10ஆக மாறியிருக்கிறது. திமுக 15 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கும் நிலையில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் யார் யாரெல்லாம் முன்னிலையில் இருக்கிறார்கள், குறிப்பாக முக்கிய முகங்கள் யார் யாரெல்லாம் முன்னிலையில் இருக்கின்றன என்பதையும் நாம் முன்னதாக திரையில் பார்த்திருந்தோம். தமிழக வெற்றிக் கழகம் 14 தொகுதிகளில் தற்போது தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட திமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் சமமாக இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். தபால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தமடையில் திமுக கூட்டணி 14 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கிறது. அதே போல தமிழக வெற்றிக் கழகமும் 14 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 11 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கக்கூடிய காட்சியை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தபால் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தபால் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்தவுடன் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கப் போகிறது. ஒவ்வொரு சுற்றுகளாக அதன் முடிவுகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியான சூழலில் அதன் முடிவுகளை ஒவ்வொன்றாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தமாக 65 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 39 தொகுதிகளின் தபால் வாக்கு எண்ணிக்கை முன்னிலை நிலவரங்களை நாம் திரையில் பார்க்கிறோம். திமுக கூட்டணி, தாவேகா கூட்டணி இரண்டுமே சரிசமமாக இருந்த நிலையில் தற்போது அது சற்று மாறி இருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 15 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையில், தபால் வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தமட்டில் 13 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தற்போது நாம் திரையில் பார்க்கிறோம். 234 தொகுதிகளில் மொத்தமாக 41 தொகுதிகளின் தபால் வாக்கு எண்ணிக்கை முன்னிலை நிலவரங்கள் வெளிவந்திருக்கின்றன. திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 15 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 14 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தமட்டில் 13 தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதாக நாம் திரையில் பார்க்கிறோம். திமுக 15, அதிமுக 14, தாவேகா தற்போது 15ஆக மாறியிருக்கிறது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 43 தொகுதிகளின் முன்னிலை நிலவரங்கள், தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் 15 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தற்போது திமுகவும் அந்த 15 என்ற எண்ணை அடைந்திருக்கிறது. முன்னதாக 14-15 என்று இருந்த நிலையில் தற்போது திமுக கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் இரண்டுமே 15 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கின்றன. அதிமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் 14 தொகுதியில் முன்னிலையை பெற்றுள்ளன. எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி 3016 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தபால் வாக்கு எண்ணிக்கையின் போது அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிரேம்குமார் என்பவர் மட்டும் 866 தபால் வாக்குகளை பெற்றுள்ளார்.
மிகவும் நெருக்கமான ஒரு மாற்றமாக இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தமுள்ள 46 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னிலை நிலவரங்களை நாம் திரையில் பார்க்கிறோம். திமுக கூட்டணி 17 தொகுதிகளிலும், தமிழக வெற்றிக் கழகம் 15 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 14 தொகுதிகளிலும் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கின்றன. அந்த எண்களுக்கான இடைவெளி என்பது மிகவும் நெருக்கமாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. 17, 15, 14 என்று இருக்கின்றன தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னிலை நிலவரங்கள் திமுக, தவேக, அதிமுகவை பொறுத்தமட்டில். தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது வரையில் 49 தொகுதிகளுக்கான தபால் வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னிலை நிலவரங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கின்றன. திமுக 19, தவேக 16, அதிமுக 16 என்று கிட்டத்தட்ட நெருங்கும் நிலையில், அதாவது 19, 16, 14 என்ற சிறிய இடைவெளியில் 3 கட்சிகளுடைய முன்னிலை நிலவரங்கள், தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னிலை நிலவரங்கள் இருப்பதை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி தொகுதி நிலவரம்: எடப்பாடி கே பழனிசாமி 3016 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். பிரேம்குமார் 866, காசி 712, திமுக சார்பில் போட்டியிட்ட காசி 712 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட பிரியதர்ஷினியும் சில வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதனையும் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல மற்றொரு நட்சத்திர தொகுதியாக கருதப்படும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் விஜய் தற்போது முன்னிலையில் இருக்கிறார். 507 தபால் வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். கோவை தொண்டாமுத்தூரை பொறுத்தமட்டில் 1151 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார் SP வேலுமணி. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்ட சதீஷ் ராஜு 653 வாக்குகள். கார்த்திகேயன் திமுக வேட்பாளர் 498 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். ரஜ்புனிஷா 57 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னணி நிலவரங்கள் 54 தொகுதிகளுக்கு நமக்கு தற்போது வரையில் தெரிய வந்திருக்கின்றன. நாம் திரையில் பார்க்கிறோம். பெரம்பூர் தொகுதியில் தபால் வாக்குகளில் 507 வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார் தவேக தலைவர் விஜய். அதேபோல எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் எடப்பாடி கே பழனிசாமி 3016 தபால் வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கிறார். காட்பாடியில் போட்டியிட்ட துரைமுருகன் 1548 தபால் வாக்குகளை மட்டுமே பெற்று சற்றே பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அடுத்ததாக மயிலாப்பூரில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் 145 தபால் வாக்குகளை மட்டுமே பெற்று சற்றே பின்னடைவை சந்தித்திருக்கிறார்.